Hi guys, Meetup Techie. So today இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷனோட லேப் செஷன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்லயே வந்து நேட்டிங்னா என்ன, அது வந்து எதுக்கு யூஸ் பண்றோம், அதோட என்னென்ன டைப்ஸ் இருக்கு, என்னென்ன டைப்ஸ் வந்து எங்க யூஸ் பண்றாங்க, ஸோ கம்பெனிஸ்ல வந்து எது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல போட்டிருந்தோம். யாராவது அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ அங்க போய் பாருங்க. ஸோ அப்போ சொல்லும் போது நான் சொல்லியிருப்பேன், இங்க நேட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மொத்தம் 3 விதமான நேட் இருக்கு அப்படின்னு சொன்னோம். ஒன்னு வந்து ஸ்டாட்டிக் நேட், டைனமிக் நேட், நெக்ஸ்ட் வந்து பேட். ஸோ நம்ம மூணுத்தையும் என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு கிளாஸஸ்ல அதை ப்ராக்டிக்கலா நம்ம பார்க்க போறோம். ஸோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு டொபாலஜி வச்சு நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இதில் என்ன பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா என்னோட கம்பெனியில் யூஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், லேண்ட் நெட்ஒர்க்ல இருந்து ஒரு பிரைவேட் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்டர்நெட்ல ஆக்சஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா பப்ளிக் ஐபில இருந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தோம்னா பப்ளிக் ஐபிலேருந்து ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டேன். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா எல்லா கம்ப்யூட்டருக்கும் ஐபி அட்ரஸ், சப்மிட் மாஸ்க், அடுத்து அதோட கேட்வே வந்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து ரவுட்டோட இன்டர்ஃபேஸ் எல்லாத்துக்கும் என்ன பண்ணியிருக்கேன், ஐபி அட்ரஸ் கொடுத்து அந்த போர்ட் வந்து அப் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா R1 ரவுட்டர்ல போய் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தோன்னா டிஃபால்ட் ரூட்டிங். ஏன்னா R1 பொறுத்த வரைக்கும் என்ன தெரியாது, பப்ளிக் நெட்ஒர்க்ல வந்து யார் இருக்கான்னு தெரியாது கரெக்டா. ஸோ அதுக்காக என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தோன்னா R1 வந்து டிஃபால்ட் ரூட்டிங்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது மாதிரி ஐஎஸ்பியில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்டாட்டிக் ரவுட் டுவர்ட்ஸ் எதை பேஸ் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன்னா பப்ளிக் ஐபி பேஸ் பண்ணி. ஏன்னா ஐஎஸ்பியில் என்ன பண்ண மாட்டாங்க, பிரைவேட் ஐபி அட்ரஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பிரைவேட் ஐபி அட்ரஸ் என்பது என்ன இருக்கும், மல்டிபிள் கம்பெனிஸ்ல சேமா இருக்குமா. ஸோ ஆல்ரெடி நம்மளோட வீடியோஸ்ல கூட போட்டிருப்போம் பிரைவேட் ஐபினா என்ன, பப்ளிக் ஐபினா என்ன, ஸ்டாட்டிக் ரவுட்டிங்னா என்ன, டிஃபால்ட் ரவுட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். ஸோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ஸோ அங்கே போய் பாருங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஐஎஸ்பி ரவுட்டர் என்ன பண்ணிருக்கேன்னா ஸ்டாட்டிக் ரவுட்டிங் வச்சு டுவர்ட்ஸ் பாயிண்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன், R1க்கு கான்ஃபிகரேஷன் பண்ணி நான் வந்து இதில் வச்சிருக்கேன். ஸோ அதை ஜஸ்ட் ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ என்ன பண்ணி காமிக்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப். ஸோ என்னோட இன்டர்ஃபேஸ்க்கு என்னென்ன ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ என்ன பண்ணிருக்கேன், 2 இன்டர்ஃபேஸ்க்கு ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கேன். அது மாதிரி ரவுட்டிங் டேபிள் செக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஷோ ஐபி ரவுட் கொடுக்குறேன். ஸோ இங்கே என்ன இருக்கு, ஸோ டிஃபால்ட் ரூட் என்ன பண்ணியிருக்கேன், R2 ஐஎஸ்பியை பாயிண்ட் பண்ணி டிஃபால்ட் ரூட்டிங் வந்து போட்டு வச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து ஐஎஸ்பியில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஐஎஸ்பியில் வந்து செக் பண்ணுறேன், ஷோ ஐபி ரவுட், சரி கான்ஃபிகரேஷன் மோட்ல இருக்கு, ஷோ ஐபி ரவுட். ஸோ கொடுக்கும்போது என்ன இருக்கு, 50 நெட்ஒர்க்ஸ். 50 நெட்ஒர்க்ஸ்னா என்னது, பப்ளிக் ஐபி வந்து டுவர்ட்ஸ் R1 பாயிண்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டாட்டிக் ரவுட்டிங் போட்டு வச்சிருக்கேன். அதே மாதிரி அந்த இன்டர்ஃபேஸ்க்கு அந்த டொபாலஜியில் என்ன ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கணும் அதே ஐபி அட்ரஸ் என்ன பண்ணியிருக்கேன், அந்த இன்டர்ஃபேஸ் எல்லாத்துக்கும் ஐபி அட்ரஸ் வந்து ஆல்ரெடி கான்ஃபிகரேஷன் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டாட்டிக் நெட் வந்து பண்ண போறோம். ஸோ ஸ்டாட்டிக் நெட் நான் என்ன சொன்னேன், 1-to-1 மேப்பிங் சொன்னேன். அந்த மேப்பிங் எப்படி இருக்க போகுது, மேனுவலா இருக்க போகுது அப்படின்னு சொன்னேன். ஸோ R1ல போய் என்ன பண்ண போறேன்னு பார்த்தோன்னா என் கம்பெனியில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், 6 கம்ப்யூட்டர் வச்சிருக்கேன். 6 கம்ப்யூட்டருக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா 6 பிரைவேட் ஐபி வச்சிருக்கேன். அந்த 6 பிரைவேட் ஐபி நான் என்ன பண்ண போறேன், 6 பப்ளிக் ஐபியோட மேப் பண்ண போறேன். அந்த மேப்பிங் எப்படி பண்ண போறேன், மேனுவலா வந்து பண்ண போறேன். ஸோ இப்போ என்ன கமாண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கான்ஃபிகரேஷன் மோட்ல போயிட்டு கான்ஃபிகர் டெர்மினல் IPNAT inside. ஓகே, யாரை இன்சைட் பண்ண போறோம், சோர்ஸை வச்சு ஸ்டாட்டிக் கரெக்டா நம்ம ஸ்டாட்டிக்காக தான் கொடுக்க போறோம். ஸோ என்ன பிரைவேட் ஐபின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் கொடுத்துருக்க பிரைவேட் ஐபி என்னன்னு பார்த்தீங்கன்னா 10.0.0.2. அதை என்ன பண்ண போறேன் 50.2க்கு மேப் பண்ண போறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பிரைவேட் ஐபிக்கும் நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஐபியை வச்சு என்ன பண்றேன், மேனுவலா வந்து நான் வந்து மேப் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா மேனுவலா வந்து ஒவ்வொரு பிரைவேட் ஐபிக்கும் எக்ஸாம்பிள் என்கிட்ட 6 ஐபி இருக்கா. ஸோ 6 பிரைவேட் ஐபிக்கு என்ன பண்ணியிருக்கேன், 6 பப்ளிக் ஐபி வச்சு மேப் பண்றேன். அந்த மேப்பிங் எப்படி பண்றேன், மேனுவலா வந்து நான் வந்து பண்றேன். ஸோ இப்போ பாருங்க, ஸோ என்ன பண்ணிட்டேன், மேப்பிங் எல்லாமே பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிருக்கேன்னா 3 மேப்பிங் பண்ணிட்டேன். அடுத்து நான் போய் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ்ல போய் என்ன பண்ண போறேன்னா உள்ள வர லேன் இன்டர்ஃபேஸ் என்ன பண்ண போறேன், பிரைவேட்ல இருந்து பப்ளிக்கா கன்வெர்ட் பண்ணுன்னு சொல்ல போறேன். அடுத்து இங்க என்ன பண்ண போறேன், பப்ளிக்ல இருந்து பிரைவேட்டா வரேன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ண போறேன். அதுக்கு தான் என்ன கான்ஃபிகரேஷன் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா IPNAT இன்சைட் அண்ட் IPNAT அவுட் சைடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போறேன், லேன் இன்டர்ஃபேஸ்லையும் வேன் இன்டர்ஃபேஸ்லையும் போய் கான்ஃபிகரேஷன் பண்ணிடலாம். ஸோ என்னோட லேன் இன்டர்ஃபேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் ஜிகாபிட் 0/0 IPNAT இன்சைட்.
ஸோ என்ன பண்ண போறேன்னா ஐபி நாட் இன்சைட் அப்படின்னு சொல்லி கான்ஃபிகரேஷன் பண்ண போறேன். ஓகே, ஸ்டக் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டேன்னா ஐபி நாட் இன்சைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இதே மாதிரி வேன் இன்டர்ஃபேஸில் இப்போ என்ன பண்ணலாம், ஐபி நாட் அவுட் சைட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம், நான் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லாமே செக் கொடுத்துட்டோம். ஸோ அதே மாதிரி நான் நாட்டிங் டேபிள் செக் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா ஷோ ஐபி நாட் ட்ரான்ஸ்லேஷன். ஓகே, ஷோ ஐபி நாட் ட்ரான்ஸ்லேஷன் கொடுங்க. இப்போ நம்ம பண்ண ஒன்லி பிரைவேட் டு பப்ளிக் மட்டும் தான் இருக்கு. இன்னும் என்ன பண்ணல, நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ண ட்ரை பண்ணலையா. ஸோ இப்போ பாருங்க, முன்னாடி ஆக்சுவலாக ரீச் பண்ண ட்ரை பண்ணலாம், என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபெயில்டாக இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெயில்ட் ஆகுது. ஸோ திருப்பி நான் என்ன பண்ண போறேன், ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு என்ன வருது, சக்ஸஸ்ஃபுல் வருதா. ஸோ தட் மீன் இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்லேருந்து என்ன பண்ணுவார், பப்ளிக்காக போயிட்டு கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணுவோம். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 6 கம்ப்யூட்டர் பிங் பண்ண என்ன வரும், எனக்கு வந்து நான் இந்த மாதிரி பாருங்க, ஒரு கம்ப்யூட்டரை பிங் பண்ணுறேன்னா, ஸோ பிங் பண்ணாமல் எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி பிங் பண்ணியிருந்தா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபெயில்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணி இப்போ பிங் பண்ணாமல் எனக்கு என்ன செய்யுது, எல்லாமே வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல் மெசேஜாக வருது. ஸோ பாருங்க, PC0, PC1, PC2, PC3, PC4, PC5 எல்லாமே எனக்கு என்ன இருக்கு, எல்லா பேக்கெட்டும் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ தட் மீன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரைவேட் ஐபிலேருந்து பப்ளிக் ஐபியை வந்து கன்வெர்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், என்னோட இன்டர்நெட் இருக்க சிஸ்டத்தை ரீச் பண்ணுறேன். ஸோ எல்லாமே எப்படி பண்ணியிருக்கேன், மேனுவலாக வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், ஒவ்வொரு ப்ரைவேட் ஐபிக்கும் என்ன பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு பப்ளிக் ஐபி பண்ணியிருக்கேன். ஸோ நான் பண்ணது எல்லாமே இங்கே என்ன இருக்குது, எனக்கு இப்போ வந்து ஸ்டோர் இருக்குது. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டாட்டிக்கோட நேட்டிங்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைனமிக் நேட்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ டைனமிக் நேட்னா நம்ம என்ன சொன்னோம், பிரைவேட்லேருந்து பப்ளிக்காக தான் கன்வெர்ட் பண்ண போது அந்த கன்வர்ஷன் எப்படி இருக்கும், ஒவ்வொரு பிரைவேட் ஐபிக்கும் ஒரு பப்ளிக் ஐபிஸ் தான் பண்ண போகிறேன். அந்த மேப்பிங் எப்படி இருக்கும் சொன்னேன், ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொன்னோமா. ஸோ அதுக்கு முன்னாடி நான் பண்ண இந்த ஸ்டாட்டிக் நேட்டை வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். கான்ஃபிகரேஷன் டெர்மினல். ஸோ டெலிட் பண்ணதுக்கு நம்ம என்ன கமாண்ட் சொன்னோம், எந்த கமாண்டுக்கு முன்னாடியும் நம்ம என்ன சொன்னோம், நோ போட சொன்னோமா. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறேன், நான் ஒவ்வொரு ப்ரைவேட் ஐபி அட்ரஸும் என்ன பண்ணிக்கிறேன், நான் போய் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ அது மாதிரி என்ன பண்ணணும், மேனுவலாக தான் போய் டெலிட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணிட்டேன், அதுதான் ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொன்னோம். ஸோ எது பண்ணாலும் இங்கே என்னவா இருக்கும், மேனுவலாக நம்ம பண்ணுறதுனால தான் இந்த ஸ்டாட்டிக் நெட்டை தான் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகே, ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து மேனுவலாக போயிட்டு நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணிட்டேன், 6 ப்ரைவேட் ஐபி அட்ரஸும் 6 பப்ளிக் ஐபி அட்ரஸ் என்ன பண்ணிட்டேன், டெலிட் பண்ணிட்டேன். இப்போ நாட்டிங் டேபிள் செக் பண்ணலாம். ஸோ நாட்டிங் டேபிள் செக் பண்ணால் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா எம்டியாக இருக்கும். ஸோ என்ன பண்ணல, என்னோட கான்ஃபிகரேஷன்லாம் எதுவும் இல்லை. ஸோ இப்போ போய் நான் என்ன பண்ண போகிறேன், சிஸ்கோ பேக்கெட்டஸில் வந்து ஆல்ரெடி பிங் பண்ணமா, அதை நான் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு எல்லாமே என்ன ஆகுது, எனக்கு ஃபெயில்டுன்னு வருதா. ஸோ அப்போ 6 கம்ப்யூட்டர் என்ன பண்ணிடும், எனக்கு இப்போ வந்து கம்யூனிகேஷன் வந்து எதுவுமே இதோட பண்ண முடியல. ஸோ இப்போ என்ன இருக்கும், ஸோ தட் மீன்ஸ் நாட்டிங் டேபிளில் நேட் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ண முடியல, அந்த டெஸ்டினேஷன் வந்து என்னால் ரீச் பண்ண முடியல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டைனமிக் நெட் பண்ண போகிறோம். ஸோ டைனமிக் நெட் பண்ணுறதுக்கு வந்து 3 கமாண்ட் தான். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோர்ஸ் அலோவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஏசியில் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோன்னா பப்ளிக் ஐபிக்கு என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பூல் கிரியேட் பண்ண போகிறேன். அடுத்து இந்த ப்ரைவேட்டையும் பப்ளிக் என்ன பண்ண போகிறேன், அந்த ஏசிலையும் அந்த பூலையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம மேப் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள், கான்ஃபிகரேஷன் டெர்மினல் ஐபி ஃபர்ஸ்ட் நம்ம ஏசியில் கிரியேட் பண்ணிக்கலாம் ஸ்டாட்டிக் சோர்ஸ் விஷயத்துக்கு. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டாண்டர்ட் ஏசியில் வச்சு பண்ணியிருக்கேன். யாராவது ஏசிஎல்னா என்ன அப்படின்னு தெரில அப்படின்னு சொன்னால் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அங்கே போய் பாருங்கள். ஸோ என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து ப்ரைவேட் ஐபிக்கு என்ன பண்ண போகிறேன், நான் வந்து ஒரு இது அலோவ் பண்ணுறேன். ஸோ அதோட வைல்ட் கார்ட் பிட் என்ன பண்ணிக்கலாம், நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், சோர்ஸுக்காக என்னோட சோர்ஸ் யார், இங்கே 10 நெட்வொர்க்கா. ஸோ அந்த 10 நெட்வொர்க்காக என்ன பண்ணிட்டேன், ஒரு ஏசிஎல் கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்து பப்ளிக்காக என்ன பண்ண போறேன்னா ஒரு பூல் கிரியேட் பண்ண போறேன். அந்த பூலுக்கு என்ன நேம் கொடுக்க போறேன்னு பார்த்தோன்னா சிஸ்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்க போறேன். ஸோ ஐபி நெட் பூல் சிஸ்கோ. அடுத்து அந்த பப்ளிக் ஐபியோட ஐபி ரேஞ்ச். ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணியிருக்கேன், வெறும் ஒரு 10 ஐபி மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த 10 ஐபி நான் என்ன பண்ணணும், சப்நெட் மாஸ்க் வந்து கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே கிளாஸ் ஏவா. ஸோ அப்போ நம்ம கிளாஸ் ஏவோட பப்ளிக் ஐபியை சப்நெட் மாஸ்க் கொடுத்தாச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஏசிஎல் நம்பர் 10 ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்து பூல் வந்து சிஸ்கோன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஏசிஎல் நம்பர் 10ஐயும் பூல் சிஸ்கோவையும் மேப் பண்ண போகிறோம். ஸோ என்ன கமெண்ட் பாருங்கள், ஐபி நாட் இன்சைட் சோர்ஸ். ஓகே, லிஸ்ட் ஏன்னா ஏசிஎல் நம்பர் லிஸ்ட்னா என்னது, ஏசிஎல் நம்பரா. ஸோ ஏசிஎல் நம்பர் 10க்கு என்ன கொடுத்துருக்கோம், என்ன பூலை மேப் பண்ண போகிறேன், சிஸ்கோ அப்படின்னு சொல்லி அந்த பூல் வந்து மேப் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் எத்தனை ப்ரைவேட் ஐபிஎஸ் இருந்தாலும் இந்த வெறும் 3 கமெண்ட் மட்டும் கொடுத்தா போதும். இது ஒன்று வந்து ஏசியில் கிரியேட் பண்ணும் ஸ்டாட்டிக் சோர்ஸோட விஷயத்துக்கு.
டெஸ்டினேஷனுக்கு வந்து என்ன பண்ணும், பப்ளிக் ஐபிக்கு வந்து நான் என்ன பண்ணேன், பிரைவேட் ஐபிக்கு ஏசிஎல், பப்ளிக் ஐபிக்கு வந்து ஒரு பூல் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அடுத்து இந்த ஏசிஎலையும் பூலையும் என்ன பண்ணால் போதும், மேப் பண்ணால் போதும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நாட்டிங் டேபிள் செக் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன இருக்கும், இன்னும் எம்டியாக தான் இருக்குது. நான் இப்போ பாருங்க ரெஃப்ரெஷ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ண என்ன ஆகுது, எனக்கு சக்ஸஸ்ஃபுல் வருதா. ஸோ தட் மீன்ஸ் என்ன பண்ண முடியுது, இப்போ என்னால் ப்ரைவேட் ஐபிலேருந்து என்ன பண்ண முடியுது, பப்ளிக் ஐபி போய் ரீச் பண்ணி செக் பண்ண முடியுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், திருப்பி நாட்டிங் டேபிள் செக் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்க என்ன இருக்குது, 10.3க்கு வந்து 50.1 மேப்பாக இருக்கா, அது மாதிரி 10.4க்கு என்ன மேப்பாக இருக்குது, 50.2. ஸோ இங்கே வந்து என்ன செய்யல, ஆட்டோமேட்டிக்காக அவரே வந்து மேப் பண்ணிட்டார். ஸோ அப்போ ஸ்டாட்டிக் நேட் நம்ம என்ன செஞ்சோம், மேனுவலாக போய் மேப் பண்ணோம். டைனமிக் நேட் நம்ம என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக மேப் பண்ணுது. பட் ரெண்டுமே என்னவா இருக்கு, ரெண்டுமே வந்து மேனுவலா சரி 1-to-1 மேப்பிங்கா இருக்கு. ஓகே, இதெல்லாம் ஓவர் கம் பண்ணதான் நம்ம என்ன பண்ண போறோம் சொன்னோம், நம்ம வந்து பேட் பார்க்க போறோம் சொன்னோம். ஸோ பேட்னா என்ன, மல்டிபிள் பிரைவேட் ஐபி என்ன செஞ்சுக்கும், ஒரே ஒரு பப்ளிக் ஐபி வச்சு மேப் பண்ணிக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பூல் கமாண்டையும் என்ன பண்ண போறேன், ஏசியில் அப்படியே இருக்கட்டும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், இதை டெலிட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி மேப் பண்ண டெலிட் பண்ணதுக்கு அதான் எரர் வருது. என்ன எரர் வருது, ஆல்ரெடி சிஸ்கோ வந்து யூஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அதை என்ன பண்ண சொல்லுது, ரிமூவ் பண்ண சொல்லுது, கேனாட் ரிமூவ். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்து இந்த நாட்டிங் டேபிள் கிளியர் பண்ணிடலாம். டூ கிளியர் ஐபி நாட் ட்ரான்ஸ்லேஷன். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், கிளியர் பண்ணியாச்சு. டெலிட் ஸ்டார், கரெக்டா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், டெலிட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நாட்டிங் டேபிள் திருப்பி நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஷோ ஐபி நாட் ட்ரான்ஸ்லேஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன இருக்குது, டேபிள் வந்து எம்டியாக இருக்கா, ஷோ ரன்னிங் ஐஃபன் கான்ஃபிக் கொடுக்கலாம். ஸோ நாட்டிங் வந்து இருக்கான்னு பார்ப்போம். ஓகேவா, ஸோ இன்னும் இருக்குது. ஸோ அதை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் டெலிட் பண்ணிக்கிறேன். கான்ஃபிகரேஷன் டெர்மினல். ஸோ இந்த கமாண்டா, ஸோ ஏசியில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன், என்னோட கூட வந்து டெலிட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், அதை டெலிட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது டெலிட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், டைனாமிக் நேட் பார்க்க போகிறோம். ஸோ டைனாமிக் நேட்டும் அதே கமாண்ட் தான். பட் இங்கே ரெண்டு விஷயம் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, இங்கே வந்து என்ன பண்ணியிருந்தோம், ஸ்டார்டிங் ஐபி எண்ட் ஐபி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், வேற வேற நம்ம வந்து கொடுத்துருந்தோமா. ஸோ அந்த மாதிரி கொடுக்காம நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டுமே ஒரே ஐபியா கொடுக்க போறேன். அதுக்கடுத்து இங்கே எக்ஸ்ட்ரா என்ன வார்த்தை யூஸ் பண்ணும் பார்த்தீங்கன்னா, சிஸ்கோக்கு அடுத்து அந்த பூல் நேம்க்கு அடுத்து ஓவர்லோட ஒரு வார்த்தை யூஸ் பண்ணும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பேட் ஆல்சோ கால்ட் அஸ் நேட் ஓவர்லோடுன்னு சொல்லியிருந்தோமா. ஸோ அதுக்காக என்ன பண்ண போறேன், இந்த ரெண்டு வார்த்தை யூஸ் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம திருப்பி பிங் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிங் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டெலிட் பண்ணிட்டோமா. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுது, எல்லாமே ஃபெயில்டுன்னு ஆகுதா. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும், இப்போ வந்து எல்லாமே எனக்கு வந்து என்ன பண்ண முடியல, எந்த சோர்ஸ்லேருந்து எந்த டெஸ்டினேஷனை என்னால் ரீச் பண்ண முடியல. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், பேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேட் பாருங்க, ஸோ என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ அதே கமாண்ட் தான். பட் அங்கே ஸ்டார்டிங் ஐபி எண்ட் ஐபி நம்ம என்ன பண்ணோம், வேற வேற ஐபி கொடுத்தோமா, அந்த ரேஞ்ச் கொடுத்தோமா. ஸோ அதுக்கு பதிலாக இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும், சேம் ஐபி கொடுக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூல் வார்த்தை சிஸ்கோ பக்கத்தில் ஓவர்லோடு ஒரு வார்த்தை ஆட் பண்ணணும். நீங்கள் இந்த ஓவர்லோடு ஆட் பண்ணால் மட்டும்தான் அது பேட்டாக ஆக்ட் ஆகும். நீங்கள் என்னதான் ஸ்டார்டிங் ஐபியும் எண்ட் ஐபியும் சேமாக கொடுத்துருந்தாலும் ஸ்டில் அது டைனமிக் நேட்டாக தான் ஆட் ஆகும். ஸோ எப்போ நீங்கள் இந்த இடத்துல ஓவர்லோடு அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறீங்களோ அப்போ தான் அது என்னவா ஆக்ட் ஆகும், பேட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, பேட் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், திருப்பி நாட்டிங் டேபிள் செக் பண்ணுறேன். இப்போ டேபிள் இன்னும் எம்டியாக தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், கம்யூனிகேஷன் ட்ரை பண்ணலாம். சரி இப்போ பாருங்க, நான் கம்யூனிகேஷன் பண்ணுறேன்னா, ஸோ பண்ண எனக்கு என்ன ஆகுது, எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் வருதா. சரி இப்போ எல்லாமே பாருங்க நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன செக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, திருப்பி நாட்டிங் டேபிள் செக் பண்ணுறேன். ஸோ டேபிள் செக் பண்ணும்போது இங்கே பாருங்க, என்கிட்ட எத்தனை ப்ரைவேட் ஐபி இருக்குது, 10.2, 10.6, 10.7, 10.3, 10.4, 10.5 இருக்கா. ஸோ அது எல்லாமே எதுக்கு மேப் ஆயிருக்கு, 50.1க்கு மேப் ஆயிருக்கா. ஸோ இங்கே எல்லாமே பாருங்க, எல்லாத்துக்கும் என்ன ஐபி வந்திருக்கு, ஒரே ஐபி தான் வந்திருக்கா. ஸோ அப்போ எல்லா ப்ரைவேட் ஐபியும் நான் எதுக்கு மேப் பண்ணுறேன், ஒரே ஒரு பப்ளிக் ஐபி தான் மேப் பண்ணுறேன். ஸோ அப்போ இந்த ப்ரைவேட் ஐபி எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த போர்ட் நம்பர், இந்த ஐபி அட்ரஸ் பக்கத்தில் இருக்கு பாருங்க, அதுதான் வந்து போர்ட் நம்பர். ஸோ இந்த போர்ட் நம்பர் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓகே இது வந்து இந்த ப்ரைவேட் ஐபி லிஸ்ட்ல வந்திருக்கு, இது வந்து இந்த பப்ளிக்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து ஸ்டாட்டிக் நெட்னா என்ன, ஸ்டாட்டிக் நெட்னா என்ன, 1-to-1 மேப்பிங். அந்த மேப்பிங் மேனுவலாக கான்ஃபிகரேஷன் பண்ணும். டைனமிக் நெட்டும் 1-to-1 மேப்பிங் தான். பட் அந்த மேப்பிங் என்ன நினைச்சு,
ஆட்டோமேட்டிக்கா நடந்துச்சு. இப்ப பேட் என்பது மல்டிபிள் பிரைவேட் ஐபி அட்ரஸ் நம்ம என்ன பண்றோம்? ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் வச்சு மேப் பண்றோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.